ஆக்சுவலாக அந்த பையன் பேசும்போது உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது. நாங்கள் ஒரு பேரண்ட்டாக பேசணும்னு நினச்சி எல்லாமே அவனே பேசிட்டான். அப்போ வந்து எவ்வளோ புரிஞ்சிருந்தா அவனுக்கு? புரிஞ்சுக்கிட்டுங்கிறதோட எவ்வளோ வந்து சுற்றி இருக்கவங்கனால அவன் அனுபவிச்சிருப்பாங்கிற வழியை பேரண்ட்டாக நான் வெளியில் எப்படி கொண்டு போகணுன்னு நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்ட போது சரி சரி நிறைய பிரியாணிக்காகவும் 200 காசுக்காக வந்து நீங்கள் வந்து இங்கே நிற்கிறீங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைய வச்சுட்டு வந்து நிற்கிறோன்னு நிறைய இடத்துல அசிங்கப்பட்டேன். அதில் தான் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வந்ததெல்லாம். ஆனால் அது எல்லாத்தையும் இனிமேல் நாங்கள் யாருமே பேச வேணாங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் சூப்பராக பேசிட்டான். உண்மையிலே அந்த பேரண்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி குழந்தைய சூப்பராக வளர்த்துருக்காங்க. எல்லாருக்கானதையும் நீயே பேசிட்ட. நாங்கள் யாருமே பேச முடியாத அளவுக்கு வாயடைச்சு போயிட்டோம். தேங்க்டா கண்ணா, தேங்க்யூ. ஓகே, இப்போ தம்பி என்ன படிக்கிறப்பல, என்ன வயசாகுது? தம்பி இப்போ 18 வயசு, 12th முடிச்சிருக்கான். நான் வந்து ப்ரீ கேஜிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க 4 ஸ்கூல் மாற்றியாச்சு. கேஜி வரைக்கும் ஒரு ஸ்கூல் போட்டேன். அந்த ஸ்கூலில் போட்டால் வெளியில் தனியாக உட்கார வச்சுருப்பாங்க. இவன் அழுதான், மற்ற பிள்ளைங்க அழுவுது, இவனை சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. இவன் பையனுக்கு பென்சில் பிடிக்க தரல, வெளியில் முடிஞ்சிடுச்சு. கேஜி முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் வீட்டுக்கு பக்கத்துலேயே உள்ள நர்சரி ஸ்கூலில் போட்டேன். பேரண்டெல்லாம் கேட்குறாங்க, என் பிள்ளையோட உன் பிள்ளை படித்தா இந்த பிள்ளை மாதிரி என் பிள்ளையும் ஆகிடும், அதனால் வந்து இந்த பிள்ளைய நான் ஸ்கூலில் வச்சுக்கிறதே பெரிய விஷயம், எக்ஸ்ட்ரா 10,000 நீ பணம் கட்டுனா நான் வந்து உன்னை ஸ்கூலில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவனும் நார்மல் சைல்டு தான், சின்ன அவனுக்கு ஒரு பிரச்சனை. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா மணி கேட்பீங்க? நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு வந்து நான் எழுதவான்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் கேட்ட இந்த ஒரு கேள்விக்காக செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக அவனை கவனிக்காமல் விட்டுருந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சோன்னே டிசி கொடுத்து வெளியில் அனுப்புனாங்க. எழுத்தாளர் பாலபாரதி சார் இருக்காங்க, அவங்கள வந்து ஒரு புத்தக கண்காட்சியில் பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிது. அப்போ நான் அவங்களோட பையனோட ஜானியெல்லாம் பார்த்துருக்கிறதுனால அவங்கக்கிட்ட வந்து கேட்கும் பொழுது அப்போ அவர் சொன்னார், எதுக்குமா நீ கண்ட இடத்துல போய் நீ பிச்சை எடுக்கிற, நீ நேராக கோவளம் போய் அசஸ்மெண்ட் பண்ணு, அசஸ்மெண்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதுபடி செய், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் பொழுது இவ்வளோ காசு நீ ஏன் செலவு பண்ணுறேன்னு. அதுக்கு பிறகு 2018 நான் கோவளம் போயிட்டு என் பையனுக்கு அசஸ்மெண்ட் பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு மேக்ஸ் வரலன்னு அழுவாதீங்க, 4 சப்ஜெக்டில் நல்ல மெமரியில் இருக்கான், இந்த வயசில் இவ்வளோ ஸ்பெல்லிங் அக்யூரேட்டாக எந்த குழந்தையும் எழுதாது, இவ்வளோ நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் பண்ணுறான் உங்கள் குழந்தை, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுங்கன்னு சொன்னாங்க. 2018 5ஆவதுலேருந்து 2026 வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டு நானே ஷேடோ டீச்சராக போய் அவனோட உட்காந்துருந்து அவனோட ஸ்கூல் முடிச்சு. இப்போ இவர் ஸ்கூல் போகும்போது நீங்கள் பக்கத்துலேயே கொடுப்பீங்க? நான் தான் சார் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் அவனோட கூட இருந்து அவனோட எக்ஸாம் எழுத வச்சு வீட்டுக்கு காலையில் ஸ்கூல் போகும்போது நீங்களும் போவீங்க? ஆமாம், வீக்லி 3 days போவோம் ஸ்கூலுக்கு. அழைச்சிட்டு போகும்பொழுது நான் தான் அழைச்சிட்டு போயிட்டு அங்கேயே கிளாஸ் ரூமில் உட்காந்துருந்துட்டு டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ எக்ஸ்பிளைன் பண்ணி இவனுக்கு இது எழுது, இந்த நோட் எடுத்து வை, இது பண்ணுன்னு சொல்லிட்டு இதை மாதிரி தான் இவனோட 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் சொன்ன பிரச்சனைலாம் எதுவும் இல்லை? நல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் ஓரளவு வந்து இப்போ டிசபிலிட்டிக்கான இது கவர்மெண்ட் வந்து அந்த விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க. மேக்ஸிமம் டீச்சர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. நான் வந்து 5th to 12th ஜார்னி பண்ண வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரல. அது இல்லாமல் சார் ப்ரைவேட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேரண்ட் அந்த பசங்களோட மிங்கிள் ஆகவே விடவே மாட்டாங்க. நம்மளை பார்த்தோன்னே அந்த கண் பார்வையும் அவங்க ஜாடையும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இதே இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் என் பையன் வந்து ஸ்பீச் தெரப்பி 3 வயசில் போனான். ஆனால் அவன் பேசினது என்னமோ 10-11 வயசில் தான் அம்மானு பேச ஆரம்பித்தான், அவனோட தேவைகளை கேட்க ஆரம்பித்தான். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கூலில் அந்த பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் வந்தோடனே எல்லாம் ஓடி வந்து உட்காந்துக்கும் இவன் பக்கத்தில் உட்காந்துட்டு, நீங்கள் ஏன் ஆண்டி வரீங்க, ஜீவனை நாங்கள் பார்த்துக்குறோம். கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க சொல்கிறாங்களா, நீங்கள் ஏன்டி பார்த்துக்கிறீங்க, நீங்கள் போங்க வீட்டுக்கு, நான் ஜீவனை பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ஈவினிங் வாங்க, நாங்கள் ஜீவனுக்கு லஞ்சு கொடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்ல ஆசைப்பட்றேன் சார்.